முதல்ல என் தாய் தந்தையனை கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். இந்த 2 வச்சே நிறைய பேருக்கு சொல்லி வந்த வரைக்கும் இது வரைக்கும் எதுவும் வெயில் போல நல்லா இருக்கு. இந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுல என்னமோ ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன புளிய பிடிச்சா விட்டா அது கடிச்சு கூட என்னமோ சொல்லுவாங்க. அது சரியா எனக்கு தெரியல. இந்த ஜோதிடத்தை கத்துக்காத வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. ஜோதிடத்தை கத்துக்கிட்ட பின்னாடிதான் எனக்குள்ளேயே எனக்கே ஒரு பயம். குருநாதர் ஐயா கிட்ட குரு, ஏன்னா மஞ்சள் நிறத்திலே எங்க பார்த்தாலும் மஞ்சள் நிறத்திலே இருக்கு. மஞ்சள் யார் அதிகே? குருதானே. அந்த குருநாதர் நம்ம வணங்கினாலே நமக்கு எல்லாமே வந்துடும். புரியுங்களா? இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டதுல என்ன போச்சுன்னா, ஐயா கடவுளுக்கு நம்மள தெரியாது. கடவுள் உட்காந்துட்டு 1 லட்சம் பேர் கோடி பேர் வராண்டா போடா, ஏன்னா நீ ஒருத்தன், அதுல நீ ஒருத்தன்டா, என்ன வந்து தெரியுமான்னு கேட்டீங்கன்னா என்ன தெரியாது. கடவுளுக்கு நம்மள தெரியாது, கடவுளை நமக்கு தெரியும். கடவுளை நமக்கு தெரியும். ஏன்னா இவருக்கு என்ன தெரியாது. ஏன்னா இவர்கிட்ட போய் நான் ஜாதகம் பார்த்தேன், இவருக்கு தெரியாது, இந்த கடவுளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இந்த கடவுளுக்கு தெரியாது. கடவுள் அமைதியா உட்காந்துட்டு அப்படிங்கறதான கடவுளுடைய வேலை. இந்த கடவுள்கிட்ட போய் நான் ஜோதிடம் எப்போ 2015ல அப்ப எனக்கு என்ன நடக்குது? எனக்கு 59 வருஷம் முடிஞ்சு 60வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எனக்கு என்ன இருக்கு? எனக்கு சனி திசையில சனி புத்தி நடக்குது. அதுவும் இல்லாம எனக்கு சனி திசை சனி பத்தி அது என்ன வந்து பாத்துக்கலாம் விட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பன்னு பார்த்தா 7.5 சனியும் வந்துருச்சு. நான் தனுசு லக்னம், தனுசு ராசி, 7.5 சனியும் வந்துருச்சு. நான் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், நோட் புத்தகத்துல எழுதி வச்சுட்டேன். இந்த 7.5 சனி முடியறதுக்குள்ள, எனக்கு 60 வயசு முடியறதுக்குள்ள நான் இறந்துருவேன். ஏன்னா நமக்கு தெரியும் 60ல ஒரு கட்டம் இருக்குது இல்ல, அப்படிங்கிறத வச்சு நான் இறந்துருவேன்னு ஒரு எழுதி பேப்பர்ல புத்தகத்துல ஒட்டி வச்சுட்டேன். அது என் பிள்ளை எடுத்து பார்த்து அப்படி இப்படி மேல கீழே தூக்கி பார்த்து, அப்பா அப்படி எழுதிருக்குல்லன்னு சொல்லி என் சின்ன பிள்ளைகிட்ட சொல்ல, அவ வாங்கி எல்லாம் பார்த்து, ஐயோ அப்பா என்னப்பான்னு ஒப்பேரிச்சுட்டாங்க. அட சும்மா கம்முன்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு விட்டுட்டேன். சரி, நமக்கு நம்ம தெரியுது, தெரிஞ்சாலும் நாம ஒரு பெரிய ஒரு ஜோதிடரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1500 பணம் எடுத்துக்கணும். மேரி என்ன போன ஒரு 500 மேரி போனா 1000 அப்படின்ட்டு வந்தேன். வந்து ஜாதகம் கொண்டுட்டு வந்தேன். ஐயாட்ட பார்க்கணும்னு ஒரு அம்மா உட்காந்துட்டாங்க, அசிஸ்டன்ட். அம்மா ஐயா ஜாதகம் பார்க்கணும், 2000 பேசுங்கன்னாரு. ஐயோ 2000 நம்ம பவானின்னு வரோமா, அவ்வளவு அமௌண்ட் கொண்டு வரல, ஒரு 1000 தான் இருக்குமா. இருங்க நான் ஐயா கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாரு. சரி உட்கார சொல்லி பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதான் தயாலக்கணம். குரு பகவானுக்கு என்னைக்குமே ஒரு தயாலக்கணம் இருக்கும் இல்ல, அது இவரு மட்டும் என்ன. அதான் குரு யாரு வந்தாலும் சரி போடா, சரி என்னப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதானே குருவுடைய வேலை. ஒரு ஐயர்களை போய் என்ன நம்ம ஒரு சுற்றிட்டாலும் சொல்ல, ஏன்டா என்ன ஐயரை நோக்கு புரியலையா, நோக்கு கெட்ட திசை நடக்குன்றது, நீ அதான் நீ இப்படி பண்றேன்னு இருக்க, போ நல்லா இருப்போம் அப்படின்ற ஐயர் அப்படியே சபிக்க மாட்டான். அதுதான் இந்த ஐயர். கேட்டேன், ஐயா இப்படி நான் எல்லா விவரத்தையும் சொன்னேன். ஐயா எனக்கு ஜாதகத்தை பத்தி கொஞ்சம் தெரியுங்கய்யா. அப்படியா, சரி உங்க ஜாதகத்தை கொடுங்க. உடனே வாங்கினாரு, கம்ப்யூட்டர்ல போட்டாரு, கிடுக்கிடுன்னு ஒவ்வொரு நட்சத்திரம். நான் படிச்சதெல்லாம் பாரம்பரியம். எனக்கு அப்பயே தலை சுத்தல் எடுத்துருச்சு. ஓ சாமி இதனடா இப்படி போடுறாரு. சரி என்னமா போட்டோம். ஐயா எனக்கு வந்து என்ன ஒரே கேள்விதான், எனக்கு சனி திசையில சனி புத்தி நடக்குது, எனக்கு 7.5 சனி வந்துருச்சு. நான் கும்ப லக்னம், லக்னத்துக்கு 9ல சனி பகவான் துலாத்துல இருக்காரு, வக்கரமாயிட்டேன். எனக்கு ஆயுள் கண்டா இருக்குமா இருக்காது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சனி திசையும் வருது, 7.5 சனியும் வருது. எனக்கு பயத்துல நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஐயா பார்த்தாரு எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் இந்த திசை உங்களுக்கு பாதிக்காது. இது லக்னா இவன் திசை 19 வருஷம் பாதிக்காது, நல்லா இருந்தா. இப்ப 60 நடக்குதா, 60 நடந்துட்டு இருக்குது, 79 வரைக்கும் உங்களுக்கு பாதிக்காது, நல்லா இருக்கும். அதுதாங்க என்னுடைய கேள்வி. இது ஒண்ணுதான், வேற எதோ எனக்கு கொஞ்சம் அப்படியே தெரியறதுனால வச்சுட்டு வரேன் அப்படின்னு.
இந்த குரு கிட்ட வந்து அதான் கேட்டேன். அதான் கடவுள்கிட்ட போய் கேட்டா கடவுள் நம்மள என்ன தெரியுங்களானா என்னையா எனக்கு தெரியும், கோடான கோடி பேர் வரா போயா நீ வேற அப்படிதானே கடவுள் சொல்லு. அது மாதிரி ஐயாவுக்கு கேட்டேன், எனக்கு தெரியுங்களான்னு. தெரியாது. கடவுளை நம்ம டெய்லி போய் கடவுள் கும்பிடுறோம்ல. அதனால இந்த கடவுளுக்கு என்ன தெரியாது, இந்த கடவுளை எனக்கு தெரியும். 2015 வந்து இவர் சொன்னார் இல்லையா, வெற்றிக்கு அடிப்படை என்னன்னா நம்ம ஜாதகத்தை நாமளே ஆய்வு. அதே மாதிரிதான் நீ ஜாதகத்தை எடுத்தேன், லக்ன புள்ளி என்ன, லக்ன புள்ளி சதவீதம் ஒவ்வொன்னா வரிசையா எடுத்து இது என்ன எங்க போறது, என்னென்ன பண்றது, எது பண்றது. உண்மையிலேயே சொல்றேன், இப்ப இவங்களுக்கே சொல்றேன், இவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப ஆழமானத்தினுடைய விழுதுகள். ஆழமான எவ்வளவுதான் வேறு இல்லாம போனாலும் கூட கீழே விழுகாது. ஏன்? அதனுடைய விழுது வந்து தாங்கி பிடிச்சுக்கணும். அதனால இவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட இருக்கணும். இவங்களோட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வாங்கிக்கணும். இவங்களுடைய படிப்பெல்லாம் இவங்க எல்லாம் ஏன்னு சொன்னா, எதுக்கு என்ன சொல்றேன்னா, நெல்லை வசனம் ஐயா ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய சித்தர். ஒரு அவினாசி கூட்டத்துல பேசும்போது இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் லக்னத்துக்கு 4ஆம் இடம் கேந்திரத்துல சனி பகவான் இருக்கிறவங்க தான் எங்களை பேச வேண்டி வந்திருப்பாங்க சொல்லி அவ்வளவு ஆணித்தனமா பேசணும். அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ண மறந்துட்டாங்க. ஒருத்தர் அவரோட போய் சென்னையில போய் பார்த்திருக்காரு. நீ அடுத்த மாசம் கழிச்சு வா, நான் இருந்தா சொல்றேன். அதே அடுத்த மாசம் தான் வர்றதுக்குள்ள போன மாசம் இப்படித்தான் சொன்னாரு, அடுத்த மாசம் நீ வா நான் இருந்தா சொல்றேன்னாரு. திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதனால இந்த குருமார்கள் இவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்க ஆய்வு நடந்து என்னென்ன வழிமுறை செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய தேவை எங்களுக்கு தேவை. புரியுங்களா? அதெல்லாம் இல்ல, பஸ் நாம ஏறிக்கலாம், பஸ் நம்ம மேல ஏறிக்க சொல்றோம். திருவானந்த வாரியார் சொன்னாரு, வர 2028 3வது மாசம் நல்ல பஸ் வருது, அந்த பஸ்ல ஏறிக்கலான்னு இருக்கிறேன். நீங்க என்ன ஏற வேண்டாங்கிறீங்க? நல்ல பஸ் வருதுன்னா ஏறிக்க வேண்டியதானே. பின்னால ரொம்ப சிரமமான பஸ்ல ஏறதுல இப்பவே நல்ல பஸ்ல ஏறிக்கலாம்ல. அவ்வளவுதான். நீங்க பேசுங்க உங்களை குறுக்கிட்டதுக்கு வருது, நீங்க பேசுங்க. அது மாதிரி குருமார்கள் இவங்க முதல்ல இது பண்ணி ஆயுளுக்கு உண்டான ஹோமம் அதெல்லாம் பண்ணி இவங்க ஆயுள் தீர்க்காயலா இருக்கணும். இவங்க தீர்க்காயலா இருந்தா நான் கூட்டத்துல வந்து பேசும்போது ஒவ்வொரு ஹிம்ஸையும் எடுத்தாலும் நாம பெரிய போயிடும். அவரு சொன்னதை வச்சதே நான் ஒரு இடத்துல சொன்ன ஒரு பார்த்து, செவ்வாய் திசையில சனி பக்தி வரும்போது உனக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேளுன்னு மீட்டிங்ல பேசுறத நான் அப்படியே கிரகிச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஜாதகம் பார்த்தான், மேச லக்னம், அவன் பரணி நட்சத்திரம். பார்த்தோன்னா அவன் அன்னைக்கு நடக்கக்கூடியது வந்து ராகு திசை குருபுத்தி நடக்குது. ராகு திசை ராகு எங்க உட்காந்துருக்க, கடகத்துல உட்காந்துருக்காரு. பரவாயில்ல, 4ஆம் லக்னத்துக்கு 4ஆம் கேந்திரமே இருந்தாலும் உட்கார்ந்து இருக்காரு, நல்லா இருப்பாருன்னு சொல்லி போட்டு சொன்னேன். ராகு நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு. மாமேடை ஈஸ்வரன் நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயி பூ மேடை மேல் சூழலும் ராஜயோகம் கொடுத்துருவார், நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் அந்த பையன் கேட்டுட்டு கடைசியா என்ன சொன்னான், இல்லைங்கய்யா நல்லா இருக்கு, எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டான். உங்க அப்பாவுக்கு நல்லா இருக்குப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, ஒன்னும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்கய்யா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. என்னப்பா இப்படி சொல்லுங்க, உமாவுக்கு தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி சரியில்லை, அதனால இப்ப உமாவுக்கு சரியில்லைன்னு சொன்னா மருத்துவ செலவு பண்ணி தான் காப்பாத்திருப்பீங்கன்னு. இல்லைங்கய்யா மருத்துவ செலவு பண்ணி அம்மா காப்பாற்ற முடியலையா, உப்பாக்கெல்லாம் ஒன்னாலும் நல்லா இருக்கும். அப்புறமேட்டு சொல்றான், நான் 3 ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன், ஜனவரி மாசம் வந்தா எங்க அப்பா இறந்துருவாருன்னு சொல்றாங்க 3 ஜோதிடர். 4ஆவது நீ நீங்க தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றீங்க. என்னங்கய்யா இப்படி பாக்குறீங்க? 3 ஜோதிடரை விட இதான் சொல்லல, 3 ஜோதிடர் இறந்துருவாருன்னு சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க, நீங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. அப்படியா? சரி, ராகுதேசம் நடந்தது இல்ல ஐயா, நல்ல வசனம் ஐயானுடைய ஞாபகம். உடனே செவ்வாய் திசை எடுத்தேன்,
செவ்வாய் திசையில ஆரம்பத்துல இருந்து கணக்கு போட்டு எடுக்க செவ்வாய் திசையில சனி புத்தி எப்போ வருதுன்னு கணக்கு போட்டு செவ்வாய் திசையில சனி புத்தி வரும்போது உனக்கு விபத்து ஏற்பட்டுச்சான்னு கேட்டேன். ஆமா ஐயா விபத்து, பைக்கார வந்து இடிச்சு கீழே விழுந்து ஏற்படுத்தி போச்சு. எந்த இடத்துல பிளேட் வச்சேன்னு, இடது கையில இந்த கெட்ட கையில தான் பிளேட். அப்படியா, சரி, அதுதான் உனக்கு பெரிய கண்டம் வந்தது, அதுல நீ தப்பிச்சுட்ட அப்படின்னு அதுக்கு பின்னாடி அத கலந்த காலத்து சொன்னேன்னா அவன் சரியா வச்சுக்கிட்டான். உன்னுடைய விபத்தை பத்தி இப்ப சொன்னல, சரியா இருக்கு இல்ல, அதே மாதிரி என் பேசுறது நம்பிக்கை இருந்தா இது எப்பாவோ ஆயில் பாதிக்காது, நல்லா இருக்கும், நீ நம்பிக்கையோட இருந்தேன். அது மாதிரி நம்பிக்கையே இல்ல, காசு கொடுத்தா வேண்டாம் சாமி, நீ போ, காசை வாங்கிட்டு வர, நீ எல்லாம் என்ன 4 பேர் 3 பேர்த்தோட நீ தான் பெருசா பேசுன அப்படின்னு சொல்லிச்சுட்டுவான்ல அப்படின்னு, காசு வேணாம் போ தம்பி, அப்ப பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். எப்ப வந்து பார்த்தோம், 2020 டிசம்பர்ல வந்து பார்த்தோம். 21 ஜனவரி 21 வந்தா எங்க அப்பா இறங்குறாரு. 3 ஜோதிடர் சொல்லிட்டாங்க. நான் 4வது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி போன் பண்றான். என்னன்னு, ஐயா என்னப்பா, எங்க நான் அப்படி சொன்னேன், உங்க அப்பாவை பாதிக்காது, உங்க பெரியப்பா சித்தப்பா யாராச்சும் ஒருத்தர் பாதிக்கும், அதுதான் சொன்னேன். அதே மாதிரி என் பெரியப்பா தாங்க காலம், உங்க அப்பா எப்படி இருக்கு, எங்க அப்பா நல்லா இருக்கு. அப்புறம் நான் சொன்னதை நம்பவே மாட்டேன். அப்ப 3 ஜோதிடர் சொன்னது என்னாச்சு, இல்லைங்க அவங்க என்ன பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்கயா, அதான் இப்படி ஆயிப்போச்சா, நீங்க சொன்னதாங்கயா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு 100 ஜோதிடர் ஜாதகத்தை பாக்குறது, ஏதோ ஒரு 100 ரூபான்னு வச்சுங்க, 100 ஜோதிடத்துக்கு எவ்வளவு ஆச்சு கணக்கு கொடுப்பாரு. அந்த காசெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, என்ன பேர் புகழலாம், அவனால எத்தனை பேர் வந்து பார்த்து பரவாயில்லையா, நல்லா. எங்க அப்பாவே இறந்து போயிடா 3 ஜோதிடர் சொன்னாங்க, இவர் ஒருத்தர் தான் நான் இறக்க மாட்டாருன்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்க அப்பா இறக்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காரு. என்னைக்கு என்ன தேதி என்ன, 26 வரைக்கும் நல்லா இருக்கு. 20 விட்டுருக்கோம், 21, 22, 23, 24, 25 5 வருஷம் வச்சிருக்கோம். இன்னைக்கு 6வது வருஷம் நடக்குது, இன்னும் நல்லா இருக்காரு இந்த மனுஷன். நம்ம ஜாதகத்தை பத்தி என்ன சொல்றது என்னன்னா, ஜாதகத்தை சொல்லும் போது ஒரு இறப்பு மட்டும் அப்படி இருந்தா கூட கொஞ்சம் மறைமுகமா தான் சொல்லணுமே தவிர எடுத்தாங்க அவர்தான் சொல்லக்கூடாது. இறந்துருவான்னு சொன்னது பொய்யா போச்சா, நான் இறக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க சொன்னதுல இருந்துதான் நான் வளர்ந்துட்டு வரேன். என்னுடைய கிணறு வற்றி போய் இருந்தது. அந்த பையனுக்கு எப்ப ஜோதிடம் பார்த்தோம், இவர்கிட்ட பார்த்துட்டு போன பின்னாடி 2015 பார்த்தேன், 20 இருந்தா எனக்கு வளர்ச்சி. அந்த பையன் தான் எனக்கு 3 ஜோதிடர்கள் தான் என்னை வாழ வைத்த தெய்வம். அந்த 3 ஜோதிடர்கள் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த 3 ஜோதிடர்கள் சொன்ன ஒரு இதாலதான் நான் சொன்னது ஜெயிச்சேன். ஓட்ட பந்தயத்துல கிழவன் ஜெயிக்க முடியுமா, சின்ன அரியா பசங்க ஓடும்போது கிழவன் ஜெயிக்க முடியுமா, அது மாதிரி ஜாதகங்கிற ஓட்ட பந்தயத்துல இந்த கிழவன் ஜெயிச்சேன். அதுல அந்த 2020 தான் நான் வளர்ந்துருக்கேன். ஐயாவுக்கு சொன்ன மாதிரி 15 ஒண்ணும் இல்ல, பயப்படாத, நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னு அந்த அதுல ஒரு தைரியம் வந்துச்சு. இன்னை வரைக்கும் இன்னைக்கு என்ன 25 15 பார்த்தேன், 10 வருஷம் இறைவன் எனக்கு எந்த ஒரு இது கொடுக்கல. என் வயசுல இருக்கிறவனுக்கெல்லாம் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்கிறான், அவருக்கு பண்ணி என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இறைவன் என்ன நல்லா வச்சா, யாருக்கு எந்த ஒரு இது வந்தாலும் ஓடிட்டு காட்டுல கொஞ்சம் இந்த கோயிலுக்கு போ பண்ணு அவ்வளவுதான். அதுலயே அவங்க நல்லா பரவாயில்ல நல்லா இருந்தாங்க. இதே சொல்தான் வேலூர்ல பரணி பாரதி ஐயா மீட்டிங்ல பேச இந்த வீடியோ வெளியில எல்லாம் போய் அவர் தான் சொன்னார், இல்லையா 75,000 பேர் வீடியோ பார்த்துருக்காங்கய்யா, யாராச்சும் போன் பண்ணாங்களா, அது எப்படி போய் சொல்றது வாய் வரமாட்டேங்குது இல்லைங்கய்யா, ஒரு 100 பேருக்கு மேல போன் பண்ணாங்க, 100 பேர் போன் பண்ணாங்க, எத்தனை பேர் அது கொஞ்சம் பேர் இருக்கையா பார்த்தாங்க, உண்மையை சொல்ல முடியல, சொல்லிட்டா நம்ம வீடியோ கட் பண்ணிடுறாங்க. சரி இல்லைங்க நிறைய பேர் பாக்குறாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பார்த்ததுல ஒருத்தர் திருச்சியில இருந்து ஒருத்தர் ஜாதகம் பார்த்து கேட்டாரு, ஐயா உங்க வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு உங்களால ஜாதகம் சொல்ல முடியுமா, நம்ம தான் சொல்றதுக்கு சொல்ல முடியும், சொல்லுங்கய்யா சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு. அதான் சொல்றாரு, ஆனா சொல்லும் போது வார்த்தை கொஞ்சம் தெளிவா வந்தது, எனக்கு உங்களால ஜாதகம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியும், நான் அந்த ஜாதகம் மெதுவா வர்றது எதுவா வர்றதும் நமக்கு என்ன தெரியும், சொல்ல முடியும் சொல்லுங்க, அவங்க ஜாதகம் தான் அனுப்புங்க, இல்லைன்னா டேட்டா கொடுத்து டைம் பிளேஸ் 3 அனுப்புங்க, நான் சாப்பிட்டால ஜாதகம் போட்டுப்பேன் சொல்லி என்ன அவருடைய ஜாதகம் பேரோட சொல்லியிருந்தேன்.
வேண்டாம். அவரு இந்த வீடு பார்த்தாரு, ஏன்னா நம்ம பேரை போய் இப்படி பார்க்கலாம்னு சொல்லுவோம். 4/2/1939 பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 4:22 PM. பிறந்த ஊர் திருச்சி. அவரு என்ன, அவருடைய ஜாதக லக்னம் வந்தது கடக லக்னம் போட்டுருக்காரு. என்னுடைய சாப்டர்ல போட்ட மிதுன லக்னம். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்லயே சந்திரன் இருக்காரு. சந்திரன் வந்து ஆயுத வச்சுக்கிறான் சாரம். 3ல 1, 4ல 1, 5ல ராகு, 6ல செவ்வாய், 7ல சுக்கிரன், 8ல சூரியன் புதன், 9ல குரு, 10ல சனி பகவான். 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 2 பேரும் பரிவர்த்தனை கர்மாதிபதி. அவர் வேணா வரிசையா சொன்னேன். 9ல இருக்க குரு லக்னத்தை பாக்குறாரா? லக்னத்தை பார்க்கும்போது நான் சொன்னேன், ஐயா நம்ம ஈஸ்வரமூர்த்தி ஐயா பேசினார்ல புலிப்பாணி பாடல், அது மாதிரி 4-5 பாடல் சொன்னேன். லக்னத்தை குரு பாக்குறதுனால ஜீவனை சுவரேவான சீரிய நோக்க கூட பாவர்கள் பார்க்க வெய்யம் கண்ட மணி போலாகும் ஆவதே ஆயுத அறிவியல் மன்னவனாவான். என்னங்கய்யா அப்படின்னு சொல்றீங்க? ஆமாங்கய்யா, உங்களுடைய பேர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா பேசினா கூட அவருக்கு செக் வச்சிருக்கீங்க, உங்கள பேசி ஜெயிக்க முடியாதுயா. லக்ன புள்ளி என்ன? புனர்பூசம். 2ஆம் அவரே குரு. அந்த குருவே 5ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குறாரா? அப்புறம் எப்படி உங்களுக்கு பேசி ஜெயிக்க முடியாது? அப்ப 2ஆம் வீடு தனம். தன வீடுல தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே ஆட்சி. தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணைதான் குமரனுக்கு குவலயத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டின் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார். வீணைதான் கோவருட கடாட்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளு. என்னங்கய்யா புலிப்பாணி பாடலாமே சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா வண்டி வாகனம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க, காசு பணம் எல்லாம் இருக்கிறீங்க, வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு ஊர் சாரி போனீங்கன்னா வயிறு நம்ம போய் ஹோட்டல் கடை போய் சிறப்பா சாப்பிட மாட்டீங்க. ஏதாவது டீ போண்டா பஜ்ஜி வடை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்கு தான் சாப்பிட்டோம் என்னமோ அது என்னமோ அப்படிதான். வெளி ஹோட்டல்ல போனா எனக்கு பிடிக்காது. அதுதான் அந்த பாடல். 3ஆம் இடத்துல 1, 4ல 5ல ராகு. அந்த ராகுக்கு பின்னாடி 6ல செவ்வாய் இருக்காரு. 7ல சுக்கிரன். 7ல சுக்கிரன் இருக்கிறது அது காரகபாவம் வசிப்பாங்க. இருந்தாலும் சுக்கிரன் கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு பலனளிப்பா. அப்பனை உப்பரைய மேடை உண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூடியிருக்கும் வளவதைதான் கூடப்பா குடிநாதன் வளம் அறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாற்றினேன். மிக அற்புதமா படைக்கிறீங்க. உங்க மனைவிங்கிற வந்த பின்னாடிதான் நீங்க வீடு நிலம் காடு எல்லாம் வாங்கியிருப்பீங்க. மிக சிறப்பா படைப்பீங்க. 7ஆம் வீட்லயும் மனைவி சாணாது சுக்கா உட்காந்து அப்படின்னு. அதுதானே உண்மைதாயா? மனைவி அந்த பின்னாடிதான் நிலம் வீடு எல்லாமே கட்டின வீடு எல்லாமே. 8ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் இருக்காங்க இல்லையா? அந்த சூரியனும் புதனும் சந்திரனை நேர பாக்குறாங்க. புதனும் சந்திரன் நேர் பார்ப்பாங்க. அன்புடன் மதிமால் கூடி மதியனா சந்திரன் அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தவால இன்புறு வார்த்தை செயலன் எளிதான மக்கள் பெண்டு தம்பதி அதில் கூடி சற்குண யோகியாய் தென்புட கீர்த்தியோக சீர்புகழோடு பேரோடும் புகழோடும் சுத்தோடும் சுகத்தோடு நீங்க வாழ்வீங்க. மிக அற்புதமா வாழ்வீங்க அப்படின்னு. இதுதான் 9ஆம் வீட்டுல குரு இருக்காரா? குரு தூக்கி பச்சளை போடும். 10 கரிமன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் எந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலைமகனை பித்தற்கரி கைமான புகுந்து காணும் பெரிய தனவான படைப்பீங்க. பெரிய தனவான எனக்கு என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா? ஐயா 10ஆம் வீட்லயே குரு வச்சுக்கிட்டேன். நீங்க ஒன்னா ஆசிரியர் தொழில், இல்லைன்னா வக்கீல் தொழில், இந்த ஐயருங்க சேர்மா புரோகிதர் தொழில், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் செய்வீங்கயா அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு தொழில் சொல்ல முடியுமா அப்படின்னு. இந்த 3 தொழில ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாங்கய்யா, நீங்க செய்வீங்க. வாத்தியாரா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், இல்ல இந்த ஐயர் மாதிரி பல பேச்சு தொழில் செய்யலாங்கய்யா அப்படின்னு. அப்படியா? சரி, நானு ஆசிரியராக இருக்கேன். ஏன்னா எந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்? பள்ளிக்கூடத்துக்கு இல்ல, காலேஜ் லெக்சர். ஐயோ அப்பா, காலேஜ் லெக்சர்னா உங்களுக்கு எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமாயா? கர்மாதிபதி யோகையா, தர்மகார் பேர் புகழ் அந்தஸ்து அறிவு பாராட்டெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அதுதானே உண்மைதான்.
நான் காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது எல்லாம் என்னை பாராட்டாத ஆளே இல்லை, அத்தனை பேர் என்னை பாராட்டி அனுப்பிச்சாங்க. எனக்கு இன்னொரு கேள்வி வேணும், சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு குழந்தைங்க எத்தனைன்னு சொல்ல முடியுமா? குழந்தை பாக்கியத்துக்கு தான் மிதனத்துக்கு 5ஆம் இடம் புத்திர ஸ்தானம் இல்லையா? அந்த புத்திர ஸ்தானத்துல யார் உட்காந்துட்டா? ராகு உட்காந்து. ராகு வாங்கின சாரா விசாக நட்சத்திரம் குரு சாரா. அந்த குருவே பாரு 9ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் பார்வையா அந்த ராகு பாப்பாரு, 5ஆம் வீட்டை பாக்குறாரு. 2 பசங்க கிடைக்கியான்னு. ஒரு பையன் உள்ளூர்ல இருப்பான், ஒரு பையன் வெளியூர்ல இருப்பாங்கயா. ஒரு பையன் கூப்பிட்டாலும் ஒரு பையன் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அது வேணும். ஒரு பையன் கோயம்புத்தூர்ல இருக்கான், போன் பண்ணா வந்துருவான். ஒரு பையன் வெளியூர்ல ஒரு பையன் இருப்பாங்க, இல்ல வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல இருக்கான். நீங்க சொன்னது கரெக்டா, வெளில போன் பண்ணாலும் வரமாட்டான். அதுதான் இப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு ஜாதகம் சொல்றதுன்னா எவ்வளவு கஷ்டங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட வந்து கேள்வி நான் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சேன்னா நிறைய ஜோதிடத்துல போய் உட்காந்துக்குவேன், காசு கொடுத்துருவேன், கேட்பேன். ஏயா எல்லாத்தையும் நீயே சொல்றீங்களா? அப்புறம் எனக்கு எங்கிட்ட வந்து கேக்குற என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு வந்துருந்தியா? என்ன ஒரு குமராபாளையத்துல போய் வயசான பெரியகிட்ட பார்த்தேன். ஆமாங்கய்யா, இவர்கிட்ட பார்த்த பின்னாடி அவர் வயசுல பெரிய. சரி, வயசான கேள்விங்கிட்ட பல விதமான ஒரு இது இருக்குமே, சமாச்சாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்தேன். ஐயா, எனக்கு சனி திசை சனி பிச்சு நடக்குது, எனக்கு 7 சனி நடக்குது, எப்படியா? ஆமா, சனி திசைங்கிற, சனி புத்திங்கிற, 7 சனி நடக்குங்கிற, எல்லாமே நீ சொல்ல. எதுக்கு என் கடை பாக்குற? அந்த சந்தராசனம் எதுயா? இன்னைக்கு சந்தராசனம் எது பையா? காசு 5 பையா என்ன டெஸ்ட் பண்ணதுக்கு இல்லையா அப்படின்னு திட்டு என்ன கேட்கிற ஐயாட்ட ஒண்ணுதான் நான் திட்டுவாங்க சொன்னேன். அப்படியா? ஒண்ணும் பயந்துக்காத, ஒண்ணு இந்த சனி திசை முடிகிற வரைக்கும் ஒண்ணு பாதிக்காதுன்னு. என்னவோ அவர் குரு பகவானுடைய வார்த்தையால இந்த வரைக்கும் இன்னும் 10 வருஷம் 12 வருஷம் போட்டிட்டு இருக்கு. இப்படி இந்த பெரிய பெரிய ஆளுநர்கள் நம்ம ஜாதகம் பார்க்கும் போது என்னன்னா, அஷ்டவர்க்கம் போடுவேன். அஷ்டவர்க்கம் போட்டு 337 பரலும் 12 கட்டத்துல எந்தெந்த இடத்துல எங்கெந்த வருது, 28 பரலுக்கு மேல எந்த இடத்துல இருக்கு, அதை வச்சு முக்கால்வாசி சொல்லுங்க. இவங்க எல்லாம் பார்க்கும் போதே அவர் பார்க்கும்போது என்ன 86 வருஷம் 6 மாசம் வருவாங்க. பார்க்கும்போது 5/8/2025 நான் பார்த்து அவருக்கு சொல்றேன். அப்ப அவர் வயசு 86 வருஷம் 6 மாசம் வருவாங்க. அப்படிங்கும் போது இந்த நம்ம தப்பிக்கவே முடியாதா சாமி, நாம அஷ்டவர்க்கம் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா அஷ்டவர்க்கம் போட்டு கையில வச்சுக்கிட்டேன். இருங்க ஐயா, நான் கொஞ்சம் நல்லா பொறுமையா சொல்றேன். அஷ்டவர்க்கம் எல்லாம் போட்டு குடிச்சு எல்லாம் எடுத்து திசா புத்தி எல்லாம் கணிச்சு வச்சு, இன்னும் திசை என்ன புத்தி, இன்னும் அந்த எல்லாம் கணிச்சு வச்சு எல்லாம் சொன்ன பின்னாடிதான் பரவாயில்ல. நானும் எத்தனையோ பேசிக்கிட்ட பார்த்தேன், ஆனா நல்லா சொல்றேன். போதியா திருச்சி வந்தா வாங்க, உங்களை நான் நேர்ல பார்க்கணும், என்னை வந்து ஆசீர்வாதம். ஐயா, நீங்க என்னை விட வயசுல பெரியங்க, எனக்கு வயசு 70 ஆகுது, நீங்க என்னை விட 86 வருஷம் நீங்க பெரியங்க, நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா திருச்சி வந்தா வரேன், உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணி விடுங்க. நான் அட்ரஸ் அனுப்பிச்சுட்டேன். வந்தா நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும், நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அது மாதிரி சரி சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் கேட்குப்பா, நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லும் போதுன்னா அஷ்டவர்க்கம் போட்டு தான் சொல்லணும். இதை பார்த்துட்டு இன்னொரு அஷ்டவர்க்கம் ரெடியா போட்டே வச்சிருக்கோம். அந்த பறவைகள் எல்லாம் வரும்போது எடுத்து டக் 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 அந்த சூரியன் எங்க இருக்காரு அங்க இருந்து பார்த்து பறவை போட்டு அந்த இதெல்லாம் போட்டு எடுத்து சொன்னோமா டக்குன்னு போட்டு வச்சுக்கணும். வர கொஞ்சம் சிறு வயசுங்களா இருந்தோம்னா நம்ம சொல்றதை கேட்டு பிடிச்சி போயிடும். இந்த வயசானவங்க கேட்டு பதில் சொல்றதுக்குள்ள நமக்கு தலை சொட்டாயிடும். அவங்க நமக்கு நிறைய சொல்லி தருவாங்க, நம்ம சர்வசாமி. அதே மாதிரி இன்னொருத்தர் இங்க இந்த இவர் சொல்றத பார்த்துட்டு ஒருத்தர் முத்துநாயக்கம்பட்டி, சேலம் முத்துநாயக்கம்பட்டிங்கிற இடத்துல இருந்து பார்த்தாரு. அவர் என்ன டேட் ஆஃப் பர்த் 4/12/1944, அது 39/44. இதுக்கெல்லாம் நம்ம பேசி ஜெயிக்க முடியுமா ஐயா? பாருங்க, 4/12/1944 அவர் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் சொல்லுங்க. இவரு சொன்னேன், இவரு கடக லக்கணத்திலே சந்திரன் இருக்காரு. 3ல 2ல உள்ள 3ல குரு, 4ல உள்ள 5ல செவ்வாய் சூரியன், 6ல சுக்கிரன், 7ல உள்ள 8ல உள்ள 9ல உள்ள 10ல உள்ள 11ல 12ல சனி பகவான் ராகு. கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு எடுத்தோன்னு அவர் காட்டேன்,
5ஆம் வீடு 5-10 கூடிய செவ்வாயா, 5-10 கூடிய செவ்வாய் தன் வீட்டுல ஆட்சி பலம் பெறாரு இல்லையா? 5ஆம் வீட்டுல எடுத்தோன்னு நீங்க அரசு வேலையில இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா, அரசு வேலை. அது பாடல் சொன்ன 10 கரிவன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் பிச்சைக்குரிய தானமுடன் விளங்க முடிய தலைமகனை பித்தர் கரி கைமான பூந்து காணும் தனவான. நீ மிகப்பெரிய தனவான பழப்பீங்க. உங்க அப்பா 5ஆம் வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்காருல்ல, அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்ல. 9-9 5ஆம் இடம்ல. 5ஆம் வீட்டுல உங்க பூர்வ சொத்து இருக்கா? உங்க தாத்தா சொத்து இருக்கா? நிலம்பலம் எல்லாம் இருக்குமே அப்படின்னு. இருக்குயா, நிலமெல்லாம் நிறைய இருக்கு. அதுல வில்லங்க இருக்கியான்னு. சூரியன் அங்க போய் உட்காந்துட்டால, வில்லங்க இருக்கியான்னு. ஐயா, அந்த வில்லங்கத்துக்காக தாயா உங்களோட ஜாதகமே பார்த்தேன். நீங்க ஒரு கிருஷிக்காரருக்கு பார்த்து சொன்னீங்கல்ல, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி தான் உங்களோட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி நான் பாக்குறேன். சொல்றது நாளே நல்லா இருக்கு, குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கு. முதியோர் சொத்து ஒரு கோவில் தான் சொன்னேன். இந்த கோயிலுக்கு போ, தெய்வத்தால் ஆகாது முயற்சி தான் மெய்வர்த்த கொடி தரும். போய் அந்த தெய்வத்து காலில் விழுவ முயற்சி. நீ சொத்து உண்மையா உன்னோடதான் இருந்தா கண்டிப்பா அந்த தெய்வம் உனக்கு அருள் பிடிக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஒண்ணும் பயப்படாத, நல்லா பண்ணுங்க. இதேதான் இவங்க பெரியவங்க எல்லாம் பார்த்து பேசும்போதே நம்ம அனைத்து ஜோதிடர்களுக்கு என்ன சொல்றேன்னா, குருவாய் இவங்கெல்லாம் சொல்ல வேண்டியது அஷ்டவர்க்கம் போட்டு நம்ம குருநாதரை பிடிக்க. எனக்கு அஷ்டவர்க்கம் சொல்லி கொடுத்து கேட்டு அஷ்டவர்க்கம் நல்லா தெரிஞ்சு அஷ்டவர்க்கம் போட்டு அஷ்டவர்க்க பலனாடி தான் இப்ப ஏற்பட்டவங்களுக்கு சொல்லுவோம். இவருக்கு சொல்லும் போது என்ன வயசு? இவருக்கு 80 வருஷம் 11 மாசம் 15 நாள். இவர் 19/11/2027 ஜாதகம் சொன்னார். அப்ப இவர் வயசு 80 வருஷம் 11 மாசம் 15 நாள். குழந்தைங்க இதெல்லாம் சொன்ன வரைக்கும் முதியோர் சொத்து இருக்கு, வில்லங்க இருக்கு. அஷ்டவர்க்கம் போட்டுக்கிட்டோமா தைரியமா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத அந்த தைரியமா சொல்லுவோம். அதனால அஷ்டவர்க்கம் போட்டு சொல்லுங்க. என்னுடைய வயது மூத்தவர்களுக்கு என்னுடைய ஆலோசனையை எடுத்துங்க. என் வயது சிறியவர்களுக்கு என்னுடைய அறிவுரையே தடவிட்டு போச்சு. என்ன பண்றது? தெய்வத்தை நேரில் பார்த்துட்டா பேச்சு வருமா? சொல்லுங்க. இவருக்கு தெய்வத்துக்கே எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெய்வம் தெரியுமில்ல. 15ல பார்த்தேன். இவர் இப்ப வந்திருக்காரு. நம்ம எங்க மோகனியா முரளிக்கு வந்திருந்தாரு. இவர் கலந்துல கும்பம் கொடுத்து இவரை தலைக்கு உமா கட்டி கூட்டு போனாங்க. அவர் பக்கத்துலயே தான் நான் இருக்கேன். இத்தனையும் எப்படி சொல்றேன்? மோகன்மையா கூடத்தை வந்தாரு, கலசத்தை கொடுத்தாரு, இவருக்கு தலைக்கு இது கட்டினாரு. இவர் பக்கத்திலே நான் இருக்கேன், ப்ளூ ஷர்ட் போட்டுக்கேன். எனக்கு தலைக்கு உருமாலை கட்டி அதை இது மாதிரி கட்டி போட்டு மேல அடிச்சு கூட்டு போட்டேன். அது மாதிரி குருமார்கள் எல்லாம் வணங்கி விடைபெற்றுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஜோதிட மாதாந்திர கூட்டத்திற்கு என்னையும் ஒரு புருஷா நினைச்சு வரவழைத்து பேச வாய்ப்பு கொடுத்த என் கூட பிரவாச சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க.